72 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான். 2 வேணுமா 72 வேணுமா? 2 வேணுமா 72 வேணுமா? உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியங்களை எமக்கு கொடுப்பானாக. எதுக்காக 72 கன்னிகள் மற்றும் 4 மனைவிகள்? அதாவது சில பச்சை சங்கிகளை பதம் பார்க்க வேண்டிய தருணம் இது. நம்ம லை டிவி எப்பவுமே இஸ்லாத்தில் இருக்கும் கேவலமான விடயங்களை நியாயப்படுத்தி முட்டுக் கொடுப்பது வழக்கம். என்னதான் முரட்டு முட்டு கொடுத்தாலும் சரி, இஸ்லாத்தில் இருக்கும் கேவலங்களை ஒருபோதும் எந்த காலத்திலும் நியாயப்படுத்தவே முடியாது. இஸ்லாம் பெண்களை அடக்குமுறை செய்யும் மதம் மட்டுமல்ல, பெண்களை காம பொருளாகவும் குழந்தை பெற்று இஸ்லாத்தை வளர்க்கும் ஒரு கருவியாக தான் இஸ்லாம் பார்க்கிறது என்பதை இஸ்லாமியர்களால் கூட மறுக்க முடியாத உண்மை. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இந்த உலக வாழ்வு என்பது நிரந்தரம் இல்லை எனவும், மறுமை வாழ்வு அதாவது இறந்த பிறகுதான் எங்களுக்கு வாழ்க்கை எனவும், அதற்காக நாங்கள் இங்கு எதற்கும் ஆசைப்பட மாட்டோம் எனவும், எங்கள் வாழ்க்கையை இஸ்லாத்திற்காகவே அர்ப்பணிப்போம் எனவும் கூறி படிப்பறிவில் பின்தங்கிய நிலையில் 1500 வருடத்திற்கு முன் கூறிய தற்குறிதனமாக இருக்கும் இஸ்லாமிய சட்டங்களை இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கும் முட்டாள் கூட்டங்கள் தான் இந்த இஸ்லாமியர்கள். இந்த வாழ்வு நிரந்தரம் இல்லை என்றால் எதற்காக 4 மனைவிகள், சொர்க்கத்தில் யாருக்கு 72 கன்னிகள் கிடைக்கும் என்பதை பற்றி ஆராய இருக்கிறோம். வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன். இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய சேனல்களில் தமிழ்நாட்டில் இதுவே முதல் சேனல். இது போன்ற இஸ்லாத்தை பற்றி வெளிவராத பல உண்மைகளை அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரே மனைவியோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது இஸ்லாம் மட்டும்தான். ஏன்னா அதே திருக்குர்ஆன் வசனம் எது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்யலாம் சொல்லுதோ, நீங்கள் அவர்கள் மத்தியில் நீதமாக நடக்க முடியாதுன்னு அஞ்சினா நீங்க ஒன்னே ஒன்று திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கலாவே உங்களோட கண்ணால பாக்குறீங்க எத்தனை முஸ்லிம்கள் 4 திருமணம் செஞ்சிருக்காங்க. அந்த வசனத்தை முழுமையாக பார்ப்போமா? அனாதை பெண்களை திருமணம் முடித்து அவர்களிடம் நியாயமாக நடக்க முடியாது என்றால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில் 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ செய்து கொள்ளுங்கள் என்று எதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும்? அதற்கு அடுத்த வரியில் அடுத்த நீங்கள் நீதமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் முடிக்க சொல்கிறது. ஆக பலதாரம் திருமணம் செய்து கொண்டால் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என்று தெரிந்தே அல்லாஹ் எதற்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும்? இஸ்லாம் ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் முடிக்க சொல்கிறது என்றால் பிறகு எதற்கு இந்த 4 திருமணம் செய்ய அனுமதி? பலதார திருமண முறையை அறிமுகப்படுத்தி வைத்ததே நம்ம முன்மாதிரி தான். இந்த வசனத்துல முஹம்மது ஆசை கொள்ளும் பெண்களை எல்லாம் உனக்கு நாம் ஹலால் செய்து வைத்துள்ளோம், மற்ற முக்மீன்களுக்கு அவர்களின் மனைவிகள் மற்றும் வலக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் மட்டும்தான் ஹலால் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆக முஹம்மதுக்கு மட்டும் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ள அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஆனால் நமக்கு மட்டும் ஒரு மனைவியோடு இருக்கணுமா என்று முஸ்லிம்களுக்கு கேள்வி எழும் அல்லவா? அதற்குதான் இந்த 4 மனைவி கான்செப்ட். இஸ்லாம் பலதாரம் திருமணத்தை ஆதரிப்பது மட்டுமல்லாது திருமணம் செய்யாமல் பாலியல் அடிமைகளை வைத்துக் கொள்ளவும் ஆதரிக்கிறது. இதற்கு பெயர் விபச்சாரம். இஸ்லாமிய நாடுகளில் இன்றும் பலதார திருமணங்கள் நடக்கிறது. இந்திய சட்டம் அதற்கு அனுமதி கொடுப்பது இல்லை. ஆனாலும் இந்தியாவில் 1, மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றால் அங்கு 1 என்று திருமணம் முடிப்பது தமிழ்நாட்டு பச்சை சங்கிகளின் வழக்கமாக உள்ளது. அரபிகள் 1க்கு மேல் திருமணம் செய்யவில்லை என்றால் அந்த அரபியை மதிக்கவே மாட்டார்களாம். ஆக இங்கு இருக்கும் முஸ்லிம்கள் ஏன் பலதார திருமணம் முடிக்கவில்லை? நம் நாட்டு சட்டம் அவ்வாறு உள்ளது என்ற ஒரே காரணம் மட்டுமே. அந்த காலம் ஏன் இன்னும் இஸ்லாமிய அனுமதிக்குது அப்படின்ற காரணங்கள் கேட்பாங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு போர் காலகட்டமாக இருந்துச்சு. போருக்கு அதிகமாக ஆண்கள் தான் போகக்கூடியவங்களா இருந்தாங்களா. ஸோ அந்த போர்களில் நிறைய ஆண்கள் கொல்லப்பட்டு பெண்கள்லாம் விதவைகளாக ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஸோ இது இல்லாமல் சர்வைவல் ரேட்லேயே ஆண் கொஞ்சம் வயசு வரைக்கும் தான் வாழுவான், பெண்கள் தான் அதிக காலமாக வாழுவாங்கன்றது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஆண்கள் இந்த மாதிரி மரணிக்கக்கூடியவங்களா இருக்காங்களா? பொதுவாகவே ஒரு பெண் தனியாக வாழ்றது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அந்த மாதிரி விபச்சாரத்தோட வாசல்கள் திறக்கும் போது அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. ஆனால் சைக்காலஜிக்கலாக லாஜிக்கலாக ஒரு திருமணம் ஆன பெண்ணை யார் திருமணம் செய்ய முன் வருவாங்க? ஆல்ரெடி திருமணம் செஞ்சவங்க தான் முன் வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க ஒரு கன்னி பெண்ணை தான் தேடுவாங்களே தவிர திருமணமான பெண்ணை, ஒரு குழந்தைகள் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இஸ்லாம் ஒரு ஆண் 1க்கும் மேற்பட்ட திருமணம் செய்யலான்றப்ப விதவைகளுக்கு, இன்னும் வறுமையில் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகுது. போடா அப்படி போடா.
அதாவது 4 பெண்களை திருமணம் செய்யும் சட்டத்தை இன்றும் ஏன் பின்பற்றிக் கொண்டிருக்கீங்க என்ற கேள்விக்கு என்னென்ன உருட்டி கொண்டிருக்கான் என்று பாருங்க தற்குறி. இவன் சொல்வது போல போர் என்பது முகம்மது காலத்துல எதற்காக நடந்தது? கொள்ளையடிக்க சென்று வால் முனையில் அப்பாவி மக்களை கொலை செய்தார்கள். இதற்கு பேர் போரா? இவன் சொல்றது போல குரானில் விதவை பெண்களுக்கும் வறுமையில் இருக்க பெண்களுக்கா வாழ்க்கை தர சொல்லியிருக்கு? அப்படி எங்குமே சொல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய பச்சை பொய் சொல்றான் என்று பாருங்க. சரி, இவன் சொல்வது போல விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கத்தான் இந்த சட்டம் என்றால் முகம்மது மனைவிகளுக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் இல்லை? முகம்மது இறந்த பிறகு ஏன் அவரின் மனைவிகளை திருமணம் செய்து மறுவாழ்வு கொடுக்க அல்லாஹ் தடை விதித்தான்? அவர்களும் பெண்கள் தானே, விதவைகள் தானே. உண்மையில் எதற்காக இந்த 4 திருமண சட்டம் என்றால், 1. காம இச்சையை அடக்க முடியாத ஆண்கள் ஒரு பெண்ணோடு நேர்மையாக வாழ்க்கை வாழ முடியாத போதுதான் அவன் பல பெண்களை தேடுவான். 2வது காரணம், அதிக பிள்ளைகளை பெற்று உலகம் முழுவதும் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே. பியூ ரிசர்ச் சொல்கிறது, இன்னும் 40 ஆண்டுகளில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை உலகளவில் அதிகமாக இருக்கும் என்று. ஆக சுய கட்டுப்பாடு இல்லாத இஸ்லாமிய பொம்பள பொறுக்கிகளுக்கு தான் இந்த 4 திருமண சட்டம் என்பது. இந்த அட்டவணையை கவனியுங்கள். வளைகுடா நாடுகளில் பெருகியிருக்கும் மக்கள் தொகை எவ்வளவு என்று. ஆக இந்த பலதார திருமணம் என்பது இன்றைய சூழலிலும் உலகளவில் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். முகம்மது டசன் கணக்கில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவ்வாறு செய்யும்போது முந்தைய மனைவிமார்களிடம் அனுமதி பெற்றா திருமணம் செய்தார் என்றால் அதுவும் இல்லை. அனுமதி கேட்கவும் தேவையில்லை. இஸ்லாத்தில் அவளின் உணர்வுக்கு முக்கியமே கிடையாது. இது ஒரு பெண்ணுக்கு செய்யும் எவ்வளவு பெரிய துரோகம். எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனை பங்கு போட அனுமதி தரமாட்டார்கள். ஆக முகம்மதே தன் மனைவிகளிடம் நியாயமாக நடந்து கொள்ளவில்லையே, பிறகு எவ்வாறு முஸ்லிம் ஆண்கள் நியாயமாக நடப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு எங்க வாழ்க்கையை இந்த சட்டம் நாசம் பண்ற மாதிரி தான் இருக்கு. தயவு செஞ்சு 72 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான். 2 வேணுமா 72 வேணுமா? 2 வேணுமா 72 வேணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியங்களை நமக்கு கொடுப்பானாக. அதுக்கு அல்லாஹ் அங்க தர்றான், ஆறே ஓடுதுங்கிறான். அங்க உள்ளதை வச்சுட்டு நினைக்க கூடாது. அது எப்படி ஒரு பொம்பளை எப்படி இன்னொருத்தனோட இருப்பான்லாம் பேசக்கூடாது. அந்த உலகமே வேற. அப்ப அந்த சிந்தனை நமக்கு வராது. யாருக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் வராது. அதனால என்ன, அதனாலதான் அது சொர்க்கம். பின்ன பொண்ணு இல்லைன்னா அப்புறமா எப்படிங்க சொர்க்கமா இருக்க முடியும்? இல்ல அல்லாஹ் உங்களுக்கு பொண்ணுங்களா ஏற்படுத்தி தரணும். ஆமா, தாழ்ந்த பார்வையுடைய கன்னிகள் எங்களுடைய கட்டில்களை சுற்றி வருவார்கள். அவர்கள் மேல நாங்க சாஞ்சிக்கிட்டு இருப்போம். இதான் சொர்க்கம். என்றால் கண் அழகிகள். சொர்க்கத்துல அல்லாஹ் ஆணு கொடுக்கின்ற பெண் துணை அழக சொல்றான். அப்படி பவளத்தையும் முத்தையும் ஓடி இருப்பார்கள். இஸ்லாம் என்பது 100% காமத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த மதம் என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றும் இஸ்லாமிய முட்டாள்கள் நம்பக்கூடிய விடயம்தான் இந்த 72 கன்னிகள். அதாவது இஸ்லாமிய சொர்க்கம் என்பது முழுக்க முழுக்க காமத்தையும் போதைகளை கொண்டு நிரம்பிய இடமாக தான் இஸ்லாம் சொல்கிறது. சொர்க்கம் என்பதை புனிதமான இடமாக சித்தரிக்கப்படுகிறது எல்லா மதங்களிலும். ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் காம கூடாரமாக கூறப்படுகிறது. சரி, இந்த தற்குறி இதை பற்றி என்ன முட்டு கொடுத்துள்ளான் என்பதை பார்ப்போம். சொர்க்கத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா ஆமாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடையாது. அல்லாஹ்வோட பார்வையில் போர் புரிஞ்சு இறைவனுக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த தியாகிகளுக்கு மட்டும்தான் பல ஊழியர்கள் திருமணம் செஞ்சு கொடுக்கப்படும். சரிங்களா? மர்க்கா சொல்லு. போர் புரிஞ்சு இறைவனுக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த தியாகிகளுக்கு மட்டும்தான் மர்க்கா சொல்லு. போர் புரிஞ்சு இறைவனுக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த தியாகிகளுக்கு மட்டும்தான். திருமிதி ஹதீஸ் அல் மிக்தாம் பின் மதிகரிப் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், போரில் இறக்கும் ஜிகாதிகளுக்கு அல்லாஹ்விடம் 6 விஷயங்கள் உள்ளன. இரத்தம் சிந்தி இறக்கும் போது அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவருக்கு சொர்க்கத்தில் அவரது இடம் காட்டப்படுகிறது. அவர் தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். கல்லறையில் தரப்படும் மிகப்பெரிய தண்டனை பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு கண்ணியத்தின் கிரீடம் அவரது தலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் ரத்தினங்கள் உலகத்தையும் அதில் உள்ளதையும் விட சிறந்தது. அவர் சொர்க்கத்தின் அல் ஹுரில் ஐன் உடன் 72 மனைவிகளை மணப்பார். இன்றளவும் இஸ்லாமிய தீவிரவாத செயல்கள் நடப்பதற்கு முக்கிய காரணம், அல்லாஹ்விற்காக காபீர்களை கொன்ற ஒரு ஜிஹாதி இறந்துவிட்டால் அவனுக்கு நேரடியான சொர்க்கம் என்றும் அவன் பாவங்கள் உடனே மன்னிக்கப்படும் 72 கன்னிகள் கிடைக்கும் என்ற இப்படியான முட்டாள்தனங்கள் நிறைந்த ஹதீத்களால் மட்டுமே தீவிரவாதத்தில் ஈடுபடுத்தப்படுபவர்கள் ஏதோ ஒரு வகையில் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக அமைகிறது. சொர்க்கத்தில் தான் இருப்பேன் என்று காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடத்திய தீவிரவாதியின் கடைசி வீடியோ பதிவு வெளியாகி அனைவரையும் பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. காஷ்மீர் புல்வாமாவில் மிக மோசமான கொடூர தாக்குதலை நடத்திய ஜெய்தீஸ் முகமது அமைப்பின் தற்கொலைப்படை தீவிரவாதி ஆதலின் கடைசி வீடியோ தான் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பேசப்படுகிறது. சிஆர்பிஎஃப் பேருந்தின் மீது 350 கிலோ வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காரை மோதி தாக்குதல் நடத்திய ஆதில் தானும் அதில் உயிரிழந்துள்ளான்.
அது மட்டுமின்றி தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு ஒரு வீடியோ பதிவையும் வெளியிட்டுள்ளார். அதில் என் பெயர் ஆதில், ஓராண்டுக்கு முன்பாக ஜெய்ஷில் சேர்ந்தேன். ஓராண்டு காத்திருப்புக்கு பின் ஜெய்ஷில் ஏன் சேர்ந்தேனோ அந்த காரணத்தை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களை வந்தடையும் முன் நான் சொர்க்கத்துக்கு சென்றிருப்பேன். காஷ்மீர் மக்களுக்கு என் கடைசி செய்தி இது என்று கூறியுள்ளார். நிச்சயமாக அல்லாஹ் முக்மின்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள், எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். ஜிகாதிகளுக்கு தான் எல்லா விதமான சலுகைகளும் தரப்படும் என்று குர்ஆனும் கூறுகிறது. இதை வைத்து மூளை சலவை செய்யப்பட்டுதான் அநேக தீவிரவாத செயல்கள் நடக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. லைட் டிவி எப்பொழுதும் மற்ற மதங்களை காண்பித்து முட்டுக் கொடுப்பது வழக்கம். அதேபோல ஹிந்து மதத்திலும் கிறித்துவ மதத்திலும் இவ்வாறு உள்ளது என்று சொல்லி இவர்கள் செய்யும் கேவலமான பிரசங்கத்தை நியாயப்படுத்த முயற்சிக்கிறான். நான் சவால் விடுகிறேன். எந்த மத குருமார்கள் இவ்வாறு பேசுவார்கள்? 72 மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிக்கும் பொழுது கொடுப்பான். 2 வேணுமா 72 வேணுமா? 2 வேணுமா 72 வேணுமா? இன்றும் இதையெல்லாம் பேசி ஆசைகளை தூண்டி தீவிரவாத செயல்களை நிகழ்த்துவது இஸ்லாம் மட்டுமே. ஆண்களின் காம ஆசைகளை ஆயுதமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த கன்னிகள் என்பது. முஹம்மது இதை வைத்து போர் என்ற பெயரில் உயிர்களை கொன்று குவித்துள்ளார். இந்த ஒரு விடயம் மட்டும் இல்லை என்றால் அன்றைக்கு யாரும் இஸ்லாத்தின் பேரில் கொலை செய்ய முன் வந்திருக்க மாட்டார்கள். இன்றும் இந்த பயங்கரவாதம் தொடர்கிறது. காரணம், நான் நேரடியாக சொர்க்கம் சென்று விடுவேன் என்ற மூட நம்பிக்கையின் காரணமாகத்தான். இவையெல்லாம் வெறும் கற்பனை என்றும் துளி கூட உண்மையில்லை என்றும் இவர்களால் சிந்திக்கவே முடியாது. காரணம், அவ்வாறு இஸ்லாம் என்பது அவர்களின் மூளையை மலுங்க செய்துவிட்டது. இவனுங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, கன்சென்ட் தான் எதுவுமே தப்பு இல்லை அப்படின்றத இவனுங்க ஃபர்ஸ்ட் வைக்கிறானுங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஹூரிலியன்களுக்கும் கன்சென்ட் இருந்துச்சுன்னா, எனக்கும் கன்சென்ட் இருக்குன்னா, இதுல இவனுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் விட என்ன மேட்டர்னா, ஹூர்லின் வந்துட்டு பெண்கள் கிடையாது. அது ஒரு தனி படைப்பு. இது ஒன்னே இல்லையா? பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்றாங்க அப்படி இப்படின்ற இதெல்லாம் இதுக்கு செல்லுபடி ஆகாது. செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்பதையெல்லாம் நான் சொல்கிறேன். பெண்களை இவர்கள் முற்றிலும் காம பொருளாக தான் இஸ்லாம் சித்தரிக்கிறது என்பதற்கு பெரிய உதாரணமே இந்த கன்னிகள் தான். குர்ஆன் வசனம் 56, 22, 23 மற்றும் 24 அங்கு அவர்களுக்கு ஹூருல் ஈன் என்னும் கண் அழகிகள் மனைவிகளாக இருப்பார்கள். அவர்கள் பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களைப் போல இருப்பார்கள். இவைகள் அனைத்தும் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு கூலியாக கிடைக்கும். குர்ஆன் வசனம் 78, 33 மற்றும் 34 ஒரே வயதுடைய கண்ணழகிகளாக நெஞ்சு நிமிர்ந்த கன்னிகளும் பானங்கள் நிறைந்த கிண்ணங்களும் கிடைக்கும். குர்ஆன் வசனம் 38, 52 கீழ்நோக்கிய பார்வைகளுடைய ஒத்த வயதுடைய கன்னிகைகள் பலரும் இருப்பார்கள். குர்ஆன் வசனம் 55, 56 அவைகளில் கீழ்நோக்கிய பார்வையுடைய அழகிய கன்னிகைகள் இருப்பார்கள். இவர்களுக்கு முன்னர் அந்த கன்னிகளை எந்த மனிதனும் ஜின்களும் தீண்டிருக்க மாட்டார்கள். கண்ணழகிகள், கன்னிகள், நிமிர்ந்த மார்புகள், அழகிகள் இவையெல்லாம் எந்த பாலினத்தை குறிக்கிறது? பெண்களைதானே. ஹூருல் ஈன் பெண்களே இல்லை என்று இந்த தற்குறி எவ்வளவு பெரிய பொய்களை சொல்கிறான். சரி, அவர்கள் பெண்களை இல்லை என்றால் பின்னர் அவர்கள் எந்த பாலினத்தை சார்ந்தவர்கள்? இவன் கூறும் அடுத்த பொய், பெண்களை இவர்கள் காம பொருளாக சித்தரிக்கவில்லை என்று சொல்கிறான். அது உண்மையா? ஹூருல் ஈன் என்கிற பெண்களை கண்ணழகிகள், கட்டழகிகள் என்றுமே கன்னிகளாக இருப்பார்கள். யாரும் அவர்களை தீண்டியது இல்லை என்று வர்ணிப்பது எதற்காக? காமத்திற்காகத்தான். அது மட்டுமல்ல, அந்த 72 கன்னிகளுடன் உல்லாசமாக இருக்க 100 ஆண்களின் பலம் ஒவ்வொரு ஜிகாதிகளுக்கும் கொடுக்கப்படும் என்றும் ஆண் உறுப்பு என்றுமே தளர்வடையாத நிலைமையில் விரைப்புடனே இருக்குமாம். இது அதிகாரபூர்வமான ஹதீத்கள். ஆக பெண்களை முற்றிலும் காம பொருளாக தான் இஸ்லாம் பார்க்கிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேணுமா? இஸ்லாம் என்பது மற்றவர்களை கொள்ளையடித்து பெண்களை இஷ்டத்துக்கு காம பொருளாக அனுபவிக்கும் ஒரு கேடு கெட்ட கொள்கை. முஹம்மதை பொறுத்தவரை நபி என்று தன்னை தானே சொல்லிக் கொண்ட நாள் முதல் என்ன வியாபாரம் செய்து இத்துணை மனைவிகளை காப்பாற்றினார்? போர் என்று கூறி மாற்று மத மக்களை அடித்து சாப்பிட்டு அவர்களிடம் வரி என்பதை மிரட்டி வசூலித்து வாழ்ந்து செத்துப்போன ஒரு கொள்ளை கூட்ட தலைவன். இப்படி ஒரு மோசமான நபர் வகுத்த சட்டம் என்பது எவ்வாறு இருக்கும்? கேவலமாகத்தான் இருக்கும். இதை இன்றளவும் பின்பற்றி கொண்டு அதையும் பெருமையாக பேசி திரியும் இவர்களைப் போல முட்டாள்களை கண்டால்தான் நகைப்பாக உள்ளது. ஒவ்வொரு மதமும் பிற்போக்கான விடயங்களை கொண்டதுதான். ஆனால் அதை யாரும் இன்றும் தூக்கி பிடித்து கொண்டாடி கொண்டு பெருமை பேசி திரிய மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கே தெரியும் பிற்போக்கு தனம் இன்றைய சூழலுக்கு ஏற்க முடியாத முட்டாள் தனம் என்று. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை முஹம்மது உளறி வைத்த அனைத்தும் உண்மை என்றும் சற்றும் சிந்திக்காமல் கண் மூடித்தனமாக மதவெறியோடு அலையும் இவர்களை கண்டால்தான் பரிதாபமாக உள்ளது. லைட் டிவி போன்ற தற்குறிகளை தொழித்து காட்ட வேண்டிய பொறுப்பில் நான் உள்ளேன். காரணம், இவன் சொல்வதை அப்படியே அப்பாவி மக்கள் நம்பிக்கொண்டு இஸ்லாம் என்னும் கொடூரத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். என்னுடைய காணொளி ஒரு நபரை சிந்திக்க வைத்தாலும் அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தோழர்களே, அதிக நண்பர்களுக்கு பகிருங்கள். நம் சேனல் இன்னும் வளர வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வு சென்றடைய வேண்டும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.